நீங்க அந்த வீட்டுக்கு யார் 2 பேர சூஸ் பண்ணி, இங்க வேல பார்க்கணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்றீங்க பார்த்தீங்களா? வியனா, ம். பார்வதி அப்படின்னும்போது, நீங்க ரெடி ஆயிட்டீங்க. வம்பிழுக்கிறதுக்கு ஒரு தேவையான ஆள் தான் வேணும் அப்படின்னு. அப்புறம் நீங்க எடுத்து விட்டு வேட்டிக்குள்ள விட்டது ஓனானா, பின்ன அது வேணான்னா போகுமா? காண்டுல வேல பார்க்குறாங்க. வேலையும் நடக்கணும். அது காண்டாவும் செய்யணும். அது சுவாரஸ்யமாவும் செய்யணும். அவங்க செய்ய மாட்டாங்க அப்படின்னா, நீங்க சும்மா சும்மா சாப்பாட்டுல கை வச்சு மடக்குனீங்கன்னா வேற வழி இல்ல. அதுல அவங்க வந்து அடிபணிஞ்சு தான் போயாகணும். தல வந்து இன் டிஃபால்ட் இப்ப நீங்க கூப்பிட்ட இந்த 2 பேருக்கு ரைட் அகைன்ஸ்டான ஆள் தான். ஆனா அவங்களால காமிச்சுக்க முடியாது அப்படி. இப்ப இதுல டிஃபால்ட்டா ஏன் எஃப்ஜே பண்றார்? ஏன் பண்றேன்னா, எஃப்ஜே நாமினேஷன்ல இல்ல. அதனால ஆமா. அட்ராசிட்டின்னு ஹெவியா இருக்கும். இப்ப நாமினேஷன்ல வேற இல்லையா? தம்பி ஊர்ல இருக்கிற எல்லாரையும் வெட்டுவேன்டா. நானும் மதுரைக்காரன் தான்டா. அவன்டா, இவன்டான்னு அதுக்கப்புறம் ஏதாவது கேட்டா அப்படின்னுவாரு. எதுக்கு அதெல்லாம் மிச்ச நேரம் காதுல போட வேண்டிய தோட எடுத்து மூக்கு 2த்துக்கு நடுவுல பைபாஸ்ல வைக்கிறாரு. என்னமோன்னு பண்றாரு. பட் ஃபெட்ரிக் ஜான் சாரி எஃப்ஜே நான் என்ன ஆ. சொல்றேன்னா இந்த இடத்துல நீங்க ஓவரா அலும்பு பண்றது யாருன்னா பார்வதி. அது சும்மா பாரு பாருனாலே ஒரு ஒரு காட்டு காட்டும். அத கூட்டிட்டு வந்து ஒரு காட்டு காட்டு அது நாங்க இருந்தப்பலாம் வந்து பவித்ரா ஒண்ணு பண்ணுவாங்க. அப்படியே ஆ. பவித்திரமா எனக்கெல்லாம் பர்சனலா என்னெல்லாம் அவ்வளோலாம் என்னையெல்லாம் அந்த பொண்ணு நான் 2வது தடவை கெஸ்டா போயிருந்த அந்த பாயிண்ட்லயே ஒரு கண்டஸ்டன்ட்டா முதல்லயும் சரி, பின்னாடியும் சரி. அந்த மொத்த வீட்டுக்குமே வந்து பவித்ராவ வந்து கிளீன் பண்ணி குப்பைய கட்டி பூபுல் சாக்க கொண்டு போய் ஸ்டோர் ரூம்குள்ள வைக்கிற வரைக்கும் எல்லாரும் வேடிக்கை பார்ப்போம். அந்த பொண்ணு அப்படி வேலை செய்யும். டார்லிங் கண்ணழகி அப்படின்னு என்னடானா இது எங்கோ கேட்ட குரலாக இருக்கிறது. நட்டிப்பு அரக்கன். எனக்கு என்னமோ தம்பி பழைய செருப்புல 4 புது செருப்புல 4 பிஞ்ச விளக்கமாத்துல 1 பியாம வச்சிருக்கிறது 2ன்னு வச்சு சமத்தியா அடிச்சு வெளில அனுப்புறாங்க. அந்த ஆள் கொஞ்சம் கொஞ்சமா சாயம் வெளுத்துக்கிட்டே போகுது. இவன் தமிழ்நாட்டோட நட்டிப்பு அரக்கன் இல்ல வேற மாதிரியான அரக்கன் போல் இருக்கு. அவன் ஆனா உண்மையிலே நடிப்பு அரக்கன் தான். எல்லாரையும் ஏன்டா நான் நடிப்பேன்னு சொல்லிட்டு அங்க வந்து வேற ஒண்ணு பண்ணிட்டு இருக்கான். சபரி விக்ரம் இவங்க எல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத நாளைக்கு அது ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொன்னா கேமரா முன்னாடி உட்கார்ந்து அரோராக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் வசனம் அந்த வசனம் வந்து அரோரா வாயில அது கேட்டே ஆகணும்ன்றது நமக்கான கொடுமையா இருந்தா அது ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு இவன் கத்து கொடுப்பேன்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தா தலைவன் பார்வதியை வந்து நோண்டிக்கிட்டே இருக்கான். அந்த பொண்ணு வந்து தப்பிச்சு ஐயோ ஆக்சுவலா என்னன்னா அவரு ஒரு பக்கம் பார்வதி ஒரு பக்கம் அரோரா பட்டுன்னு ஒரு டைலாக் வேற பார்வதி பேசாம நான் உன்னையே கல்யாணம் பண்ணிட்டா என்ன எவ்வளவு ஆயி போச்சு பேசாம நான் உன்னையே கல்யாணம் என்னது உன்னையே கல்யாணம் என்னடே இதெல்லாம் நீ தெரிஞ்சுதான் பேசுறியா? அவரு வேற ஷோ நினைச்சிட்டாரு சார். ஆர்யா ஒரு ஷோ பண்ணுவார்ல. அந்த ஷோ நினைச்சிட்டாரு போல இருக்கு. இருக்கிற கண்டஸ்டன்ட்ல யாரோ ஒருத்தர வீட்டுக்கு கூட்டு போய்ன்னு முடிவு பண்ணிட்டாராம்.